மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டில் ஏராளமான இஸ்லாமிய மக்கள் பங்கேற்க இருப்பதாக பிஜேபி சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் வேலூர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மதுரை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாநாடு நடைபெறுவதாக திமுக தொடர்ந்து திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சியில் திட்டமிட்டு இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது, சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக நடத்தப்படுகிறது என்ற ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொள்வதும், அமீர் போன்ற நடிகர்களையும் திருமாவளவன் போன்ற இந்து மதத்திற்கு எதிரான தீய சக்திகளையும் ஒன்றிணைத்து இதோ இஸ்லாமியர்களை பாதுகாக்கப் போகிறோம் என்ற போலி வேஷத்தை இந்த திமுக ஆட்சி நடத்துகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த நல்லிணக்க மாநாடு என்பது திருப்பரங்குன்றம் ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று கூறி இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களை திமுக தூண்டிவிடுவதாகவும் வேலூர் இப்ராஹிம் குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றம் மலையை ஸ்ரீ கந்தர் மலையை சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்களை தேவையற்ற முறையில் தூண்டிவிட்டு மத அடிப்படைவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக சில இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகளையும் தூண்டிவிட்டு தேவையற்ற முறையில் இந்துக்களின் நம்பிக்கைகளை சிதைப்பதற்கு முயலக்கூடிய திமுகவிற்கு கடுமையான கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்.